சித்தியார் சொல்லுமா? அருள்நந்தி சிவத்தினுடைய திருவாக்குல, ஈசனுக்கு அன்பில்லார் அடியவருக்கு அன்பில்லார், எவ்வுயிருக்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார், பேசுவது என் அறிவில்லா பிணங்களை இணங்கில் பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கிடுவர் விடு நீ. காரசாரமா வருது வார்த்தை. சிவனை வணங்கி அடியார வணங்கலன்னா அடிமைத்தன்மை பூர்த்தி ஆகல. சிவபெருமான் பால் ஒருத்தர் அன்பு கொண்டாருன்னு சொன்னா அதை அளவிடக்கூடிய கருவி எது தெரியுமா? அன்பர்பால் அவர் காட்டும் அன்புதான். சிவனடியார புறக்கணித்த பிறகு சிவ வழிபாடு என்று எதுவும் இல்லை. அதனால தான் சொன்னார் அறிவில்லா பிணங்கள்னர். வார்த்தை பார்க்கணும், ரொம்ப காரமா இருக்கு, காட்டமா சொல்றார். அப்ப அவருக்கு எத்தனை தூரம் சிவனடியார் மேல மதிப்பு இருந்திருக்குன்னு தெரியுது அருள்நந்தி சிவத்துக்கு. ஏன்னா சொன்னார் அல்லவா, செங்கமல தாளினைகள் சேரலொட்டா திரிமலங்கள் அறுத்து ஈசன் நேசருடும் செறிந்திட்டு அங்கவதம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரண் எனவே தொழுது. அங்கவர்தம் திருவேடம் முதல்ல அடியாரதான் சொல்றாங்க. அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரண் எனவே தொழுது இறைஞ்சி. எப்படி தொழணும்? அரண் எனவே. காரைக்காலாமா சும்மா விடுவாங்களா? அவங்க எப்போதும் அவங்களை கூப்பிட்டுட்டு தான் இருக்கணும். சைவம்னா அவங்கள, ஏன்னா ஈசனுக்கு அம்மா இல்லையா, ஈசனுக்கு அம்மாவை கொண்டு ஒதுக்கி வச்சுட்டு எப்படி சைவத்தை நம்ம நிறுவ முடியும்? அந்தம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. காண்பார்க்கும் காணலாம் தன்மையனே கை தொழுது காண்பார்க்கும் காணலாம் காதலால் காண்பார்க்கு சோதியை சிந்தியுளை தோன்றுமே தொல்லுலகுக்கு ஆதியாய் நின்றார். ரொம்ப அழகா சொன்னாங்க. அகத்துல பூஜை பண்ணணும். அஞ்செடுத்தால் உள்ளம் மரனுடைமை கண்டரனை அஞ்செடுத்தால் அர்ஜித்து இதயத்தில் அஞ்செடுத்தால் குண்டலியில் செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கில் அண்டனாம் சேடனாம் அங்கு. சிவஞானம் போதும். உந்தித்தானத்துல வேள்வியும் நெற்றி நடுப்புற புருவத்தானத்துல தியானமும் இதயத்தானத்துல அர்ச்சனையும் செய்யும். ஒன்றாயிருந்து உயிரை சிவத்துல கலந்து செய்ய வேண்டிய இடம் வேள்வி, உந்தி, அதாவது தொப்புள் தானம், கொப்புள். இதயத்துல வேறாயிருந்து அந்த அடிமை மாறாம செய்ய வேண்டியது அர்ச்சனை. உடனாயிருந்து சிந்திக்க வேண்டியது நெற்றி நடு, இதில் ஆடத்தானம் என்பார். அது அவர் கோதண்டம்னார் எம்பெருமான் மெய்கண்டார். இந்த மாதிரி செய்ய பழகணும். அதுதான் அவங்க எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. பக்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரன் என்று கண்டு வழிபடுக.